வணக்கம். வாழ்க வளமுடன். தூத்துக்குடி செல்லும் வழியில் கோயில்பட்டி அருகே கழுகுமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. இங்குள்ள முருகன் கோயில். முருகன் 6 கரங்களுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். எல்லா கோயில்களிலும் முருகனுக்கு வாகனமான மயில் வலப்பக்கம் இருக்கும். இங்கு உள்ள மயில் முருகனின் இடப்பக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முருகன் ஆலயத்தில் உள்ள 100 தூண்களிலும் ராமன் மற்றும் ஆஞ்சநேயரின் உருவங்கள் காட்சியளிக்கின்றன. ராவணன் சீதையை தூக்கி சென்ற போது ஜடாயு என்னும் பறவை அதை தடுத்து போரிட்டு உயிர் இழக்குது. அந்த ஜடாயுக்கு ராமபிரான் ஈமக்கிரிகைகளை செய்தார். ஆனால் அவற்றை செய்ய வேண்டியவர் சம்பாதி எனும் முனிவர். இதை அறிந்த முனிவர் ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்டார். கழுகுமலைக்கு சென்று முருகனை வழிபடு என்று ராமர் அருளினார். இந்த வரலாற்றை சிறப்பை உணர்த்தத்தான் முருகன் கோயிலில் உள்ள தூண்களில் எல்லாம் ராமர் மற்றும் அனுமனின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கழுகுமலை முருகன் கோயிலில் செவ்வாதோஷம் நீக்கக்கூடிய தலமாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்க வளமுடன், நலமே சூழ்க.